18 சித்தர்களோட ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கக்கூடிய இடங்கள் எங்க இருக்குன்னு தெரியுமா? 18 சித்தர்கள் பல்வேறு மூலிகை மருந்துகள நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. தீர்க்கவே முடியாத நோய்களையும் தீர்த்து வச்சு, குண்டலினி, யோகா மாதிரியான கலைகள்ல ஞானம் இருக்கிறவங்களா இருந்திருக்காங்க. ஞானிகள், சித்தர்கள் எண்ணற்றோர் இருந்தாலும் 18 சித்தர்கள் தான் குறிப்பிடத்தக்கவர்கள். இவங்க பிறந்து எத்தன வருஷங்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். பதஞ்சலி முனிவர் பிறந்தது பங்குனி மாதம் மூல நட்சத்திரத்துல. 5 யுகம் 7 நாட்கள் இவரு வாழ்ந்திருக்காரு. இவரு ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் ராமேஸ்வரம். அகத்திய முனிவர் பிறந்தது மார்கழி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்துல. 4 யுகம் 48 நாட்கள் இவர் வாழ்ந்திருக்காரு. அகத்திய முனிவர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் திருவனந்தபுரம். போகர் பிறந்தது வைகாசி மாதம் பரணி நட்சத்திரத்துல. 300 வருஷங்கள் 18 நாட்கள் வாழ்ந்திருக்காரு. போகர் திருஆவினங்குடியில ஜீவ சமாதி அடைஞ்சாரு. கமலமுனி பிறந்தது வைகாசி மாசம் பூசம் நட்சத்திரத்துல. 4000 வருஷங்கள் 48 நாட்கள் இவர் வாழ்ந்திருக்காரு. இவரு ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் திருவாரூர். திருமூலர் பிறந்தது புரட்டாசி மாசம் அவிட்டம் நட்சத்திரத்துல. 3000 வருஷங்கள் 13 நாட்கள் வாழ்ந்திருக்காரு. சிதம்பரத்துல இவரு ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. குதம்பை சித்தர் பிறந்தது ஆடி மாதம் விசாகம் நட்சத்திரத்துல. 1800 வருடம் 18 நாட்கள் இவர் வாழ்ந்திருக்காரு. இவரு ஜீவசமாதி அடைஞ்ச இடம் மாயவரம். கோரக்கர் சித்தர் பிறந்தது கார்த்திகை மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்துல. 880 வருடம் 11 நாட்கள் இவர் வாழ்ந்திருக்காரு. கோரக்கர் சித்தர் ஜீவசமாதி அடைஞ்சது பேரூர்ல. தன்வந்திரி சித்தர் பிறந்தது ஐப்பசி மாசம் புனர்பூசம் நட்சத்திரத்துல. 800 வருடம் 32 நாட்கள் இவர் வாழ்ந்திருக்காரு. தன்வந்திரி சித்தர் ஜீவசமாதி அடைஞ்சது வைத்தீஸ்வரன் கோவில்ல. சுந்தரானந்தர் பிறந்தது ஆவணி மாதம் ரேவதி நட்சத்திரத்துல. 800 வருடங்கள் 28 நாட்கள் இவர் வாழ்ந்திருக்காரு. இவரு மதுரையில ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. கொங்கணர் சித்தர் பிறந்தது சித்திரை மாதம் உத்திராடம் நட்சத்திரத்துல. 800 வருடம் 18 நாட்கள் இவர் வாழ்ந்திருக்காரு. கொங்கணர் சித்தர் திருப்பதியில ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. சட்டமுனி சித்தர் பிறந்தது ஆவணி மாதம் மிருகசிரிடம் நட்சத்திரத்துல. 800 வருடம் 14 நாட்கள் இவர் வாழ்ந்திருக்காரு. திருவரங்கத்துல இவரு ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. வான்மீகர் பிறந்தது புரட்டாசி மாதம் அனுஷம் நட்சத்திரத்துல. 700 வருடம் 32 நாட்கள் இவர் வாழ்ந்திருக்காரு. வான்மீகர் சித்தர் எட்டுக்குடியில ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. ராமதேவர் பிறந்தது மாசி மாதம் பூரம் நட்சத்திரத்துல. 700 வருடம் 6 நாட்கள் இவர் வாழ்ந்திருக்காரு. ராமதேவர் அழகர் மலையில ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. நந்தீஸ்வரர் பிறந்தது வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திரத்துல. 700 வருடம் 3 நாட்கள் இவர் வாழ்ந்திருக்காரு. காசியில இவரு ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. இடைக்காடார் பிறந்தது புரட்டாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்துல. 600 வருடம் 18 நாட்கள் இவர் வாழ்ந்திருக்காரு. திருவண்ணாமலையில ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. மச்சமுனி பிறந்தது ஆடி மாதம் ரோகிணி நட்சத்திரத்துல. 300 வருடம் 68 நாட்கள் இவர் வாழ்ந்திருக்காரு. திருப்பரங்குன்றத்துல ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. கருவூரார் சித்தர் பிறந்தது சித்திரை மாதம் அஸ்தம் நட்சத்திரத்துல. 300 வருடம் 42 நாட்கள் இவர் வாழ்ந்திருக்காரு. கரூர்ல இவர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. பாம்பாட்டி சித்தர் பிறந்தது கார்த்திகை மாதம் மிருகசிரிடம் நட்சத்திரத்துல. 123 வருடம் 14 நாட்கள் இவர் வாழ்ந்திருக்காரு. சங்கரன் கோயில்ல ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு பாம்பாட்டி சித்தர்.